நகைச்சுவை நயாகரா மோகனசுந்தரம் ஐயா அவர்களின் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் நகைச்சுவை பேச்சை கேட்டு மகிழுங்கள். துபாய் நகரின் பொன்மாலை பொழுது என்ற இந்த இனிய விழாவில் மிக அற்புதமாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் திரு கணேசன் அவர்களே, அன்பு சகோதரர் திரு சசிகுமார் அவர்களே, எங்கள் நிகழ்ச்சிக்கு முன்னால் தெறிக்க தெறிக்க பாடல் பாடி கைத்தட்டுக்களை வாங்கி மிக வெற்றிகரமான இந்த மாலை பொழுதை மிக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த அன்பு சகோதரர் இளையவர் திரு சத்யபிரகாஷ் அவர்களே, தூதரகத்தின் அதிகாரிகளே, ஸ்பான்சர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அவையில் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் சேர்த்து என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் உன்னால கைத்தட்டி கைத்தட்டி டயர்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு தான் அவங்களே ஐடியாவாக சொல்கிறாங்க, லைட் ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு. ஏன்னா 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்க. நாங்கள் ஏன் லைட்டை போடுன்றீங்கன்னா கிளம்புனா பார்க்கறதுக்காக. மனுஷன் தானே அவங்களும். என்னதான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கூட இல்லை, வீட்டுக்கு போகணும்ல, வெளியில் வெறும் வடை மட்டும்தான் இருக்குதான், அதுவும் விசாரிச்சுன்னு வந்துட்டாங்க. நான் எத்தனையோ நாடுகளுக்கு சென்று பேசியிருக்கிறேன். இங்கே வந்து பேசுறதுக்காக அந்த மாதிரி சொல்லலை, இது உண்மை. என்னவோ தெரியல, துபாயுடைய ரசிகர்கள் ரசிப்புத்தன்மை உண்மையிலேயே எந்த நாட்டுக்கூடயும் ஒப்பிட முடியும். ரொம்ப ரசிப்புத்தன்மை அதிகமான ஒரு நாடு இது உண்மையிலேயே. சார், இந்த விழாவுடைய பேனர் பார்த்தீங்கன்னா இயல் இசை கொண்டாட்டம் தான் சொன்னாங்க இல்லையா? எப்பவுமே இயல் முதல்ல வரும், இசை பின்னாடி வரும். ஏன்னா அந்த இசை சத்தம் கேட்டுட்டு நாங்கள் கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்கோம் இல்லை? நம்ம கணேசன் சாரும் தம்பியும் பாடின பிறகு எந்த சத்தமும் காது உள்ளே போகாது. இப்போ உட்காந்துக்கிறது இந்த டான்ஸ் ஆடின டயரில் உட்காந்துக்கிறாங்க, பேசி தொலைங்கடான்னு. அந்த எம்சி பண்ண 2 பேருக்கும் ஒரு தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டு தட்டு. இந்த ப்ரோக்ராமை உண்மையிலே லைவாக எடுத்துகிட்டு போனாங்க. 3 ஹவர் ப்ரோக்ராம். அதை அழகா எங்கே சாருங்க கிளம்பிட்டாரா இருக்காரா? அவங்க நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 5:30 மணிக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அவர் முதல்ல ஒன்று சொன்னார், நான் ஒரு விசில் அடிப்பேன், நீங்கள் ஒரு கைத்தட்டு தரணும்னு. 2 விசில் அடித்தா 2 கைத்தட்டு. ஏன் பிடி கிளாஸா இது? சில ஸ்கூலில் உண்மையிலேங்க எந்த பேச்சாளர் வந்தாலும் கைத்தட்டக்கூடாதுன்னுவான். ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, வாத்தியாரங்களாம் கரெக்டாக அங்கங்கே நிற்பாங்க. கைத்தட்டு கூட வாத்தியார் சீண்டி விடுவார். அப்போ கூட 1 2 3 1 2 3 1 2 3 அவ்வளோதான் கைத்தட்டு. அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அதே தான் கைத்தட்டு தான். நமக்கு எரிச்சலாக இருக்கும் கேட்குறதுக்கு. அவங்க ஏன் உங்களை கைத்தட்ட சொன்னாங்கன்னா ஒரு எனர்ஜி வரும். கைத்தட்டினா எனர்ஜி வரும். அது இல்லை, ஏன் தெரியுமா? யூஎஸில் உண்மையிலே ஒரு ஆய்வு நடத்தினான் சார். நீங்கள் கைத்தட்டை அதிகமாக கைத்தட்டினா இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் தூண்டப்பட்டு அது உங்களுடைய செல்லை சீக்கிரமாக வளர்ச்சி அடையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஆயுசு 10 வருஷம் கூடும். யார் யாருக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கைத்தட்டுங்க. இது போதும் சார்னு நினைச்சா விட்டுருங்க. இதில் அவன் ஆய்வில் இன்னொன்று சொல்லியிருக்கான், அதை சொல்லிட்டு போனேன் நான். இது பெண்களுக்கானது. அடிக்கடி கைத்தட்டினா முடி கொட்டாமல் நீளமாக வளரும்னு சொல்லியிருக்கான். அப்புறம் உங்கள் இஷ்டம்.
உண்மையிலேங்க இந்த மாதிரி ரசிகர்களை பார்க்கறதுக்காக எவ்வளோ நேரம் வேணால் நான் வெயிட் பண்ணலாம் சார், எவ்வளோ வேணாலும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நீங்களே வெயிட் பண்ணுறீங்க. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. இப்போல்லாம் நம்ப முடியலங்க ஆடியன்ஸை, எப்போ கிளம்புவாங்கன்னு தெரியாது. எப்போ கிளம்புவாங்களோ சார். இந்த கந்த சஷ்டி விட்டுங்க, போன வருஷம் கந்த சஷ்டிக்கும் மழை. ஒரு கோயில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க, போனேன், நல்ல மழை. அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஒன்றும் போடல, இந்த வினைல் போர்டு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த கோயிலெல்லாம் ஆஃபீஸ் ரூம்னு ஒன்று இருக்கும். அந்த ஆஃபீஸ் ரூம் வெளி செவுத்தில் கருப்பு பெயிண்ட் அடித்து அதான் நோட்டீஸ் போர்டு. கிருத்திகை அன்றைக்கி, அமாவாசை அன்றைக்கெலாம் எழுதி வச்சுருப்பான். அவன் என்ன பண்ணிக்கிறான், மோகன சுந்தரம் இன்று மாலை பேசுவான்னு எழுதி வச்சுட்டான். மழையில் அழிஞ்சு போச்சு. நான் போகிறேன், 50 பிளாஸ்டிக் சேரு, கரெக்டாக 12 பேர் தான் உட்காந்துக்கிறான். நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமம், இந்த 12 பேரையாவது கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தேன் சார். நம்ப மாட்டேங்க, பேசினே இருக்கேன். திடீர்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எழுந்துட்டாங்க. எழுந்து என்னை பார்த்து ஒரு வணக்கம் சொன்னாங்க. வணக்கம், நான் போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் உள்ளே வருவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க. வணக்கம் சொன்னால் திருப்பி சொல்லணும்ல, பேசினேன் அவங்க உட்காருவாங்க. இந்த 3 பேர் உட்காந்தோன்னா 2 பேர் எழுந்து போவாங்க. வந்துடும் போயிடும். நான் 1 ஹவர் பேசி முடிக்கும் போது கரெக்டாக நெட் ப்ராஃபிட் அதே 12 பேர், வேற 12 பேர். அப்புறம் தான் நினச்சேன், இந்த வந்தவங்கலாம் பேச்சு கேட்க வரல சார், மழை இல்லை அன்னைக்கு. இந்த சிவன் கோயிலுக்கு வந்தவங்க கோயிலை சுற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகணுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அது கீழே தரையில் உட்கார முடியாது, ஈரம். அதுக்காக முன்னால் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். அதனால் ஆடியன்ஸை நம்ப முடியாது, சில இடத்துல ஆர்கனைசரையும் நம்ப முடியாது. ஆமாங்க, 8 மணினாரு கணேஷ். அப்புறம் அது அது இங்கிலீஷில் we are going 20 minutes. ஓகே சார். நானும் வரதும் போது இப்படி வந்து உட்காந்துட்டேன். 20 நிமிஷம் ஆச்சு. அப்படியே அவரை பார்த்தேன். அவர் முடிக்கிறாரு. அங்கேருந்து யாரோ 2 பேர் இன்னொரு பாட்டு பாடு, இன்னொரு பாட்டு பாடுங்க. கட்சியில் எங்களுக்கெல்லாம் பயமாக இருந்தது, நமக்கு உண்டா இல்லையா, முடிவு செய்துச்சுலாம் சாப்பிட்டு கலவலால். சார், ஒரு பேச்சாளர் பேசி முடிச்சுட்டாரு. ஒரு ஆர்கனைசர் என்ன பண்ணார், அவருக்கு பொன்னாடை போற்றி அவருக்கு கொடுக்குற பேமெண்ட்டை கொடுத்துட்டாரு கவரை. இவர் வாங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா இந்த வாலண்டியர்ஸ் இருக்காங்கள, அவங்க ஆளுக்கு ஒரு டர்க்கி டவலை வச்சுன்னு ஆடியன்ஸ் கிட்ட போய் காசு கலெக்ட் பண்ணுறான். இந்த பேச்சாளருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. விழாதான் முடிஞ்சிச்சு, எதுக்கு இவங்க காசு கலெக்ட் பண்ணுறாங்க, பேச்சாளர் தானே, உள்ளே கொஞ்சம் துருத்துன்னு அதையும் நம்மளுக்கு கொடுத்துருவானுங்களோன்னு. அதனால் அப்படியே உத்து பார்க்குறாரு. சும்மா இல்லாமல் ஆர்கனைசர்கிட்ட, என்ன சார் காசு கலெக்ட் பண்ணுறீங்க? ஆர்கனைசர் சொன்னான், நீங்கள் கிளம்புங்க சார், அது ஒன்றும் இல்லை, அது எங்கள் விஷயம். இல்லை சொல்லுங்கள். இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்காக காசு கலெக்ட் பண்ணுறோம். என்ன நல்ல விஷயம் சொல்லுங்கள். அவர், நானும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். இல்லை சார், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் ஒரு நல்ல ஸ்பீக்கரை கூப்பிடலான்னு முடிவு பண்ணிக்கிறோம். அதுக்காக இப்போவே காசு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா இவனுக்கு தேவையா இது? சார், நம்ம எல்லாருக்குமே பாருங்கள், இப்போது நாங்கள்லாம் நான் வந்தது பயந்துனே தான் இருந்தேன். சென்னை ஃபுல்லாக மழை, எல்லா இடத்துலையும் தண்ணி. ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நாங்கள் நடிகை நமிதாவை காப்பாற்றிட்டோம். எனக்கு அந்த மனசு, அந்த திருப்தி இருக்க, படித்த உடனே அப்படியே கல்ல தண்ணியாக வந்துடுச்சு. இத்தனைக்கும் அந்த அம்மா போட்டில் ஏற மாட்டேன்னுச்சு சார். நம்ம கார்பரேஷன் அந்த போட்டை எடுத்துன்னு ஏழைப்பாடையெல்லாம் விட்டானுங்க. நமிதா வீட்டுக்கிட்ட போய் ஸ்டாப் போட்டான். அது ஏற மாட்டுது. ஏன்னா நாய்க்குட்டிலாம் இருக்குதா, அதை விட்டு வர மாட்டேன். அப்புறம் அந்த நாய்க்குட்டியும் காப்பாற்றிட்டோம். அதனால் ஒரு மனசு திருப்தி. இனிமேல் எது நடந்தாலும் கவலை இல்லை. வாழ்க்கையில் வெற்றி பெறணும். இன்னைக்கு உண்மையிலே சொல்கிறேன், கணேசன் சொன்னார், இது எங்கள் பேஷன், இது எங்கள் தொழில்முறை இல்லைன்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நடந்த இந்த மெல்லிசை என்பது உண்மையான ஒரு வெற்றியின் நாதம். இது உண்மையிலே வாழ்க்கையில் வெற்றி, ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஒரு குழுவாக அமைகிறதே பெரிய விஷயம் சார். தமிழ் தெரியாதுன்னு வச்சுட்டு நீங்கள் பாடலை ரொம்ப திறம்பட நடத்தி இருக்குது. ரொம்ப அற்புதம்.
ஏன்னா வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையணும்னா நிறைய பேர் நான் யாரையாவது ஒருத்தர் ரோல் மாடலா அந்த எம்டி அவரை மாதிரி வரணும், இவரை மாதிரி வரணும். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யார் மாதிரியும் வர வேணாம். உண்மையான வாழ்க்கை வெற்றி எது தெரியுமா? உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் உங்கள் வழியிலே வருகிறார்களா? வந்தால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள். நம்ம பையன் நம்ம பேச்சு கேட்கலன்னா வேஸ்ட்டு, நீ வாழ்ந்தே வேஸ்ட். எங்கள் அம்மா என்னை சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, தாத்தா மாதிரி வரணும், தாத்தா மாதிரி வரணும். அப்பா கூட சொல்ல, தாத்தா மாதிரி வரணும். தாத்தா எவ்வளோ நல்லவர் தெரியுமான்னு. உண்மையிலேயே எங்கள் தாத்தா ரொம்ப நல்லவருங்க. அவரை மாதிரி எப்படிங்க இருக்க முடியும்? இந்த காலத்தில் யார் எது சொன்னாலும் நம்புவாருங்க. முதல்ல எங்கள் தாத்தாவுக்கு 18 குழந்தை, நம்மளால முடியாது. இதை தவிர போஸ்ட்மேனாக வேறு வேலைக்கு போயிருக்காரு. யார் எது சொன்னாலும் நம்பிடுவாராம் சார். உண்மையிலேயே எங்கள் தாத்தாவை ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறான், இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு வடக்கிட்டு போயிட்டு ஒரு மார்வாடி கடையில் எங்கள் தாத்தாவை அடமானம் வச்சுட்டு போயிட்டான். எங்கள் தாத்தா அந்த அடமான கடையிலேயே ஒரு 4 மாதம் வேலை செஞ்சு அவங்ககிட்ட காசு வாங்கி மெட்ராஸ் வந்துக்கிறார். ஒருத்தன் நம்மளை கூட்டு போய் ஏமாற்றிட்டானு கூட எங்கள் தாத்தாவுக்கு தெரியலாம் சார். எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்கிறாராம், அவன் இட்டு போகும்போதே எனக்கு தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு. ஏன்னா அந்த அம்மா காங்கிரஸ், நான் டிஎம்கே அப்படின்னா. ஆனால் எங்கள் அம்மா இதெல்லாம் தெரிஞ்சுன்னு நீ தாத்தா மாதிரி வரல, தாத்தா மாதிரி இல்லை. சொல்ல தாத்தா லூசுமா அந்த மாதிரி நம்மளால் சார். இந்த உலகத்திலேயே விளையாட்டில் மென்மையாக விளையாடுற ஆட்டம் செஸ்ஸு இல்லையா? குச்சிலே இருக்கட்டும், அமைதியாக பின் ஆஃப் சைலண்ட் செஸ். அந்த கிளாக்கோடைய சத்தம் மட்டும்தான் கேட்கும். எங்கள் தாத்தா ஃபுட்பால் கணக்கில் ஆடுவார். அதை நான் ஆடிருக்கேன். நீ என்ன பண்ணுற, இந்த பான் எடுத்து முன்னால் வை, எனக்கு சொல்லி கொடுப்பார். நீ வச்சுட்டா நான் வெட்டிடுவேன், நான் அதை வச்சிடுவேன், இதை வச்சு ஐயோ தலைவலி முடியாது. ஸோ உண்மையிலேயே இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவன் விடமாட்டான். சில பேர் கேள்வி கேட்டால் சாவடிப்பான், பார்த்துக்கிறீங்களா? துபாயிலையும் இருப்பாங்க அந்த மாதிரி, நம்ம ஊர்லேயும் இருப்பான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நேற்று தான் சொல்லியிருப்போம். என்ன டெய்லியாக கம்பெனி மாறுவேன், காலையில் பார்ப்பான் சார் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கேன், சாயங்காலம் எப்படி இருக்கீங்க, என்னடா சாயங்காலத்துக்குள்ளே டைஃபாய்டு வந்துடுமா? இல்லை கேட்டு நீ என்ன பண்ண போகிற, ஏதாவது ஒன்று கேட்கணும். என்ன ஒருத்தன் கேட்டான், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பேசுகிறேன்னு. அவனுக்கு கோவம் வந்துச்சு. நம்மலாம் என்னமோ ஊமை மாதிரியும் இவன் தான் பேசுகிற மாதிரியும். பேசுகிற சரிப்பா, சோத்துக்கு என்ன பண்ணுறேன்னா நான் சொன்னேன், இல்லை சார் பேசுகிறேன்ல அதில் பணம் வரும், அப்போ நீ வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிற அப்படின்னா. அதாவது ஒரு பேச்சாளரை இதை விட கேவலப்படுத்த முடியாதுங்க. வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிறேன் நான். அதனால் நான் என்ன பண்ண ஒரு முடிவு பண்ணிட்டேன். அந்த அவங்ககிட்ட மாட்டினதுலேருந்து எவன் எது கேட்டாலும் சரி, எப்போ கேட்டாலும் சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு எவனாவது கேட்டாலும் வச்சுங்க, எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கேன்னு 2 வருஷத்துக்கு நம்மக்கிட்ட வரமாட்டான் சார். வீட்டு தெரு பக்கமே வரமாட்டான் சார், சுற்றின்னு போவான் சார். அப்படியே தான் சார், சில பேர் அப்படியே இருப்பான். உறவுகளில் அதுவும் ரொம்ப மோசம். இந்த உறவுகள் கேள்வி கேட்டு சாவடிப்பான் பார்த்தீங்களா? ஐயோ அப்பா எப்பவுமே இங்கே 50 வயசு தாண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். திருக்குறள் முனுசாமின்னு, திருக்குறள் வி முனுசாமி எம்பியாக இருக்காரு, தமிழ் அறிஞர், நகைச்சுவையாக பேசுகிறாரு, திருக்குறளில் அத்தாரிட்டி. அவர் கன்னியாகுமரிக்கு போயிருக்காரு. விடிய காலம் 7 மணிக்கு வந்து கதவு தட்டியிருக்கான். நம்ம கதவு தட்டி திறந்தோன்னே, ஐயா இங்கே வர பெரிய ஆளுங்க எல்லார்கிட்டையும் கேட்டேன், ராமாயணத்தில் ஒரு சந்தேகம், எவனும் சரியாக சொல்லலை, நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கன்னு. இவருக்கு டென்ஷனு, என்ன கேட்க போகிறான்னு தெரியல, இதெல்லாம் எதுக்குன்னு. அப்புறம் கேட்டிருக்கான், எனக்கு ஒன்றே ஒன்று தெரியணும் சார், அனுமார் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அது ஒரு கேள்வியா சார் கேட்டிருக்கான். இவர் பண்ணிக்கல, என்னங்க நீங்களும் தெரியலன்றீங்க, எதா சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் இவர் பார்த்தாராம், இவன் இனிமேல் யாருக்கிட்டையும் எதுவும் போய் கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு, அதாவதுப்பா அனுமார் ஃபஸ்ட்டு ராமரை பார்த்தார் இல்லை, பார்த்து கூட்டின்னு போய் அவரோட அனுமாரோட மன்னன் வந்து சுக்ரீவன், அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ சுக்ரீவன் சொன்னால், எனக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருந்தாங்க, எங்கள் அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான்.
நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சுக்ரீவன் வந்து ராமர்கிட்ட கேட்டான். ராமர் சொன்னார், எனக்கும் கல்யாணம் ஆகி ஒய்ஃப் வந்தது, ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், நீங்கள் தான் மீட்டு கொடுக்கணும். அனுமார் பார்த்தார், எவன் ஒய்ஃபு எவனோ குடிமகன், எதுக்கு கல்யாணம் பண்ணணும், எவனாவது கூட்டின்னு போயிடுவான், எவங்கிட்டையாவது போய் நின்று தொங்கணும், ஏது. அதனால தான் அனுமார் கல்யாணம் பண்ணிக்கல. அவன் இனிமேல் போக மாட்டான் இல்லை. ஏட்டா கேள்வி இந்த உறவுகள் சார் அக்கிரமத்துக்கு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது சார், உறவுன்ற உரிமை. அந்த உறவுக்காரங்களே 60+ தான் வச்சிங்களேன், நம்ம பக்கத்துலேயே போகக்கூடாது, ஓடிடணும். அதுவும் கேட்குற இடம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் பொது நிகழ்ச்சியில் வந்து கேட்பான் சார். பப்ளிக்காக சேர் போட்டுன்னு ஒரு பொண்ணு அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு, டீனேஜ் பொண்ணு அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு அப்படியே போகுது. தேவி இங்கே வா, கண்ணியம்மா பொண்ணு தானே நீ? ஆமாம். உனக்கு செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா, அது அப்படியே சுருங்கிடும். ஏண்டா அது கேட்குற இடமாடா அது, நீ என்ன பண்ண போகிற? முடிஞ்சுது. பையன் டிப்டாப்பாக போகிறான், ஒரு பையன் காலேஜ் பையன், இந்த மாதிரிலாம் நமக்கு என்றைக்கு நடக்குமோ அப்படின்னு அவன் கவலை. அவனுக்கு பிடிக்குவா, கன்சாமி பையன் தானே நீ? ஆமாம். 17 அரியர்ஸ் இருக்குன்னு அவங்க அப்பா முடிஞ்சு வச்சவன் சார். யாரை பார்த்தாலும் சார் படித்தவன் அந்த வேலை கட்சிச்சான்னு கேட்பார், வேலையில் இருக்கானா ப்ரொமோஷன் வாங்கினியான்னு கேட்பார், கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பார், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை இல்லையான்னு கேட்பார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, குழந்தை இல்லைன்னா ஏன்னு கேட்பான் சார். அவனை அடிக்க வேணாம். அதாவது ஒரு உச்சக்கட்ட அநாகரிகத்தோட உச்சக்கட்டம் சார். ஒருத்தர் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ தயங்குவாங்க, மனசு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சிக்காத வயசு என்ன வயசு? ஏன்னுவான் இவன் கம்முன்னு நிற்பான். அவன் ஒரு 4 டாக்டர் பேர் சொல்லுவான், ஒரு 7-8 கோயில் பேர் சொல்லுவான், போ சரியாயிடுமா. குழந்தை பிறந்துச்சு வச்சுங்க, என்ன குழந்தை? பையனா? என்ன குழந்தை? பொண்ணா? வேற என்னடா பிறக்கும்? எது பிறந்தாலும் பிரச்சனை உங்ககிட்ட, வேற என்னதான் பிறக்கும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். சார் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கணும் சார். நிறைய பேருடைய ஆம்பிஷன் கேட்டு பாருங்க. நீங்கள் நிறைய பேரோட ஒரு சாதாரண கம்பெனி கிளர்க்காக இருப்பான், உங்கள் ஆம்பிஷன் என்ன? ஜிஎம் ஆகணும், தப்பு இல்லை. ஒரு பொட்டி கடை வச்சுருப்பான், உங்கள் ஆம்பிஷன் என்ன? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கிறேன் சார். அப்படிதான், அதான் ஆம்பிஷன். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களோட ஆம்பிஷன் எது தெரியுமா? நம்ம ஆம்பிஷன் என்னவா இருக்கணும் தெரியுமா? நான் வாழும் நாள் வரை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அதுதான் என் ஆம்பிஷன். யார் சொல்கிறாங்களோ அதுதான் உண்மையிலே ஆம்பிஷன். நிறைய பேருடைய பிரச்சனை வாழ்க்கை அமையாதுடா, அமைஞ்சா போர் அடிக்கும் சார். நீங்களே நினச்சி பாருங்கள் சார். நான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் மில்லியனர் வீட்டில் பிறக்கிறேன், நல்லா படிக்கிறேன், நல்ல மனைவி இருக்காங்க, உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது, ஒரு சின்ன ஜலதோஷம் கூட வரல, 200 வயசு இருக்கிறேன். போர் அடிக்காது? ஆமாம், 300 வயசு இருக்குது சார். 10 பைசாவுக்கு புரோஜனம் உண்டா சார்? அது இருந்து என்ன பண்ண போகுது? வேலை வெட்டிக்கு போக போதா? யாருக்காவது 10 பைசாவுக்கு புரோஜனம் இருக்கா? 300 வயசு இருக்குது. நம்மளும் அந்த மாதிரியா இருக்கணும். வாழ்க்கை அமையாது, அமைச்சிக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியல. நான் நினச்ச மாதிரி ஒய்ஃப் வராதுடா. கடவுள் எதுக்கு இருக்கான்? எவ்வளோ பண்ணிருப்ப நீ. சார் 30 வருஷம் முன்னாலெல்லாம் கல்யாணம் எப்படி சார் ஆச்சு? ஜாதக பரிவர்த்தனை நிலையம்னு வச்சுருப்பான். இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அப்போ கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணுறது இல்லை. நம்ம போனால் 2000 ரூபா பிடிக்கிட்டு வாணுங்க. பிடிக்கிட்டு 50 ஜாதகம் கொடுப்பான். அதை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம நட்சத்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதில் ஒரு 5 தேரும், அதில் மூஞ்சி பார்க்கணும். அந்த 5ல் ஒன்று சுமாராக இருக்கும், இருக்குதுலே அதான் சுமாராக இருக்கும். ரைட்டா? ஒத்துக்கிறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். ஒத்துக்குன்னு நிச்சயதார்த்தம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து நல்ல ஜாதகமாக வரும். பையனுக்கு கார் வாங்கி தரேன், பொண்ணுக்கு சொந்தமாக வீடு வாங்கி வைக்கிறேன். எனக்கு ஆச்சுங்க. அடுத்த நாள் நல்ல ஜாதகம் எனக்கு ஆச்சு. எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா கதம் சிரிப்பாக வரும் சார். நீங்கள் கல்யாண மாலை ப்ரோக்ராம் சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பாருங்கள், தமாசாக இருக்கும். அவர் மோகன் சார் எப்படி தான் சமாளிக்கிறாரு தெரியல. இந்த பொண்ணு எப்படி வேணும்னு பையன் அப்பா கிட்ட கேட்குறாரு சார். அதனால் சொல்கிறாரு, எவ்வளோ பேராசை பாருங்க சார். பொண்ணு வந்து நல்லா அழகாக இருக்கணும் சார்,
நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும், அடக்கமாக இருக்கணும் சார். டேய், அந்த அடக்கம் எப்படா வரும்? அழகாக இருக்குது, நிறைய படிச்சிருக்கு, கை நிறைய சம்பாதிக்குது, அப்போ அடக்கம் அந்த காம்போலியே வராதே. நீ அதையும் கேட்டீங்கன்னா அலைகிறன்னு அர்த்தம். அப்படிதான் சார், ஒன்றும் இல்லை, வாழ்க்கை அமையாது, நம்ம தான் அமைச்சிக்கணும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இப்போ சாப்பிட உட்காடுறோம் சார், பிரியாணி போட்டுனே வராங்க, சரியா? பக்கத்து தலையில் போடுறான், ஒரு 2 பீஸ் இருக்குது, நமக்கு ஒரு பீஸும் இல்லை. அப்படி எப்படி பார்க்குறோம், வெறும் குஸ்கா. சில பேர் அதுலேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும். பிரியாணியில் பீஸ் இல்லையா, வாழ்க்கை வெறுத்துருவான் சார். வாழ்க்கை வெறுத்து என்ன பண்ணுவான், அந்த போட்டு போகிறான் பாரு, அவனை அப்படியே பார்ப்பான். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், பீஸே இல்லை போல இருக்குது. அவன் அதுக்கு இவன் சொல்கிறான், நான் எங்கள் அம்மாவுக்கு 5வது பையன் சார், ராசியே அப்படிதான். முதல் பையனாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா? டேய், எப்போ போகிறதாலும் நீ பீஸுக்கு தான் அலைய போகிற, வாழ்க்கை அமையாது. அது அது பிரியாணியில் வர மட்டன் பீஸ் மாதிரி நம்ம தான் அமைச்சிக்கணும். ஒன்றும் இல்லை, அந்த பையனை, தம்பி பாஸ் தலை என்ன குரு பீஸே வரல, நீங்கள் ஒன்று ஒரு சர்வரை போய் பாஸு தலை இதெல்லாம் கேட்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க, நமக்கு தேவை பீஸு. நீங்கள் மட்டும் அந்த மாதிரி சில பேர் சண்டை போடுவான், கண்ணு தெரியலையா அப்படின்னா போய் அனுப்பிட்டு போயிடுவான். பாஸ் என்ன தலைவா, ஒன்றுமே இல்லை தலைவா, வெறும் 5 பீஸ் போட்டு போவான். ஆக வாழ்க்கையை நம்மளே அமைச்சிக்கணும் சார். அமைச்சிக்கினா தான். நிறைய பேர் சும்மா சொல்லுவானுங்க, பார்த்துக்கிறீங்களா, பணம் என்ன சார் பணம்? மனுஷனுக்கு குணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். நம்ம தாயகத்தை விட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிறோமே, நட்பு வளர்கிறதுக்கா, எல்லா குணவானங்களாக திரியறதுக்கா? பணம் அப்போ தான் மரியாதை. உண்மையிலேங்க என் சகல சவுதியில் இருக்கார், நல்லா இருக்காது தெரியல, கேட்டால் பில்டிங் கான்ட்ராக்டர்ன்றாரு. அவருக்கு என்ன மரியாதைன்றீங்க? மாமியார் வீட்டில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார் சார். நான் வாரம் போய் பார்ப்பேன். எங்கள் மாமனார் மாமியாருக்கு இது கிடையாது, ஆம்பளை பையன் கிடையாது. அவங்க வீட்டில் எல்லா டேக்ஸும் நான் தான் கட்டுவேன். இந்த மழையில் பால் பேக்கெட் இல்லாமல் நான் தான் கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். வாரம் போகும்போது 1/2 கிலோ ஸ்வீட்டு காரம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. ஆனால் சொல்லுவாங்க, நீங்கள் என் பையன் மாதிரின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி போகிறேன், அவன் சகலை வந்துருக்கான் சவுதியிலேருந்து, உட்காந்துக்கிறான், பேசுனீங்கன்னா திடீர்னு எங்கள் மாமியார் என்கிட்ட வந்து பையன் கொடுத்து சட்டுன்னு போய் மாவு பேக்கெட் வாங்கினாங்க அப்படின்ச்சு. எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. அவன் உட்காந்துக்கிறான், மாவு பேக்கெட்டா? என் ஒய்ஃபை பார்த்து முறைச்சேன் அப்படின்னா. எங்கள் ஒய்ஃபு கேட்குறா, ஏன் அவரை அனுப்புகிறேன்னு. அதுக்கு சொல்கிறாங்க, வராதவர் வந்திருக்காரு, இவர் வாரம் வர்றவர் தானே சார். பணம் அவர் எத்தனை வர சென்ட்டு பாட்டிலும் கோடாலி தைலத்துக்கு அவ்வளோ மரியாதை. நம்ம வாரம் எத்தமான அல்வாவும் மிக்சருக்கும் மரியாதையே கிடையாது. பணம் முக்கியம் சார். நீங்கள் பையன் எப்படி வேணும், பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க, எப்படி வேணும், நல்ல குணமான பையன் வேணும்னு யாராவது கேட்குறோமா? இல்லை, மாறிடுச்சு ட்ரெண்டு. வெல் செட்டில்டு. அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்க கூட ஜாதகம் அனுப்புகிறான். நீ என்ன கேட்ட? வெல் செட்டில் கேட்டேன், இந்தா வச்சுக்கோ. சார் உண்மையிலேங்க, ஒரு தரகர் ஒரு பொண்ணோட அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா நான் இப்போ முடிச்சு வச்சேன்ல, இன்னும் கல்யாணம் ஆகலை, முடிச்சு வச்சேன்ல, இப்போ தான் ஒரு செய்தி என் காதுக்கு வந்தது, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அப்புறம் உங்கள் இஷ்டம்னு. அந்த அம்மா என்னப்பா, மாப்பிள்ளையை பற்றி ஒரு தகவல் வந்தது. என்ன இல்லை, பையன் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது உண்மைதான், ஆனால் சனிக்கிழமையானா கொஞ்சம் தீர்த்தம் விடுவான் போல இருக்கு. அதுக்கு பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, யோ இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டாக எடுத்துன்னு வரியா? யார்? பொண்ணோட அம்மா சார். 1000 ரூபா சம்பாதிக்கிறவன குடிக்கிறான், 2 லட்சம் வாங்குறவன் குடிக்க மாட்டான். நான் அப்போ என்ன அர்த்தம்? குணம் கூட முக்கியம் இல்லை சார். பணம் இருந்ததுன்னா போதும், உங்கள் வசதியாக வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். கோயிலுக்கு நான் இப்போ இதெல்லாம் இல்லை, நான் கோயிலுக்கு போவேன், ப்ரோக்ராம் இல்லைண்ணா போனால் சார் தட்டில் 10 ரூபா, அவ்வளோதான் நம்மளால் முடியும். பக்கத்தில் இருக்கிற ஒரு 500 ரூபா போட்டார், உள்ளே போயிட்டார். ஐயர் போயிட்டு அந்த ஜடாரி எடுத்துன்னு வந்தார். அந்த 500 ரூபா போட்டான்ல, பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி அவ்வளோ பவ்யமாக. எனக்கு டொங்குன்னு தட்டிட்டு போயிட்டேன்.
8ஆம் கிளாஸில் வாத்தியார்கிட்ட வாங்கின குட்டு. ஒரு மனிதனை மனிதனாக வைத்திருப்பதே பணம் தான் சார். ஒரு வீட்டில் காலிங் பெல் அடிக்குது, ரிட்டையர்டு ஆள் ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாரு, காலிங் பெல் அடிக்குது, கதவை திறக்கிறாரு, ஒரு பையன் நின்று வீட்டில் யாரும் இல்லையான்றான். இவர் திறந்துருக்காரு, வீட்டில் யாரும் இல்லையானா. அவன் யாரும் இல்லை, அந்த பையன் கேபிள் டிவி வச்சிருக்கிற பையன். அவனுக்கு இருந்தாலும் மனுஷனே கிடையாது. ஏன்னா கேபிள் டிவிக்கு யார் காசு கேட்குறாங்களோ அவங்க தான் மனுஷன். அப்போ பணம் என்பது எப்படி பாருங்க, சில பேர் எல்லாத்துக்குமே டென்ஷனாக வரும், அதுவும் தப்பு. நிறைய பேர் பார்த்துருக்கேன், பேப்பர் படிச்சுக்கின்னே டென்ஷன் ஆகும். சாதாரணமாக அன்றைக்கி ஒரு பேப்பரில் நம்ம தந்தி சார் வந்திருக்காருல, ஒரு ஆள் ஏற்கனவே 8 பெண்களை கல்யாணம் பண்ணினான். 9th அட்டம்ப்டில் மாட்டினான், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பேப்பரில் அவனை களவாணி, கேவலம், குற்றவாளி அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. காதல் மன்னன் கைது. அது நம்ம படிக்கும்போது நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ மன்னனா ஆகணும்னா ஒரு 8, இப்போ நீ வேஸ்ட்டு, ஒன்றே ஒன்று. இவன் படித்த உடனே சார் டென்ஷன் ஆகிறான். 8 பொண்ணுங்களை பால் பண்ணியிருக்கான், பிபி ஏறுது, நாசமாக போவ இந்த நாடு எங்கே போகுதா ஊன்னு. நீயே டென்ஷன் ஆகிற, நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டு ஜாலியாக படி. இப்படி யோசிச்சுப்பாரு. ஒன்று வச்சுக்கிட்டே நம்மளால் சமாளிக்க முடியலையே, இவன் 8 எப்படா சமாளித்தான். அப்படி தான் சார் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். ஒன்றுமே இல்லை சார், எல்லாத்துக்கும் அதே தான். நிறைய பேருடைய இது என்னோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லுவான், நான் புதுமை சொல்லி அனுப்புவேன், என் ஒய்ஃப் எனக்கு மரியாதையாக தரமாட்டேதுன்னு. தராது. ஒய்ஃபுக்கிட்ட நீங்கள் ISO 2000 அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. மரியாதை தரலன்னா அதான் ஒய்ஃப். அப்படி தான் சார். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடியாக இருக்கணும். ஒய்ஃப் ஏதாவது கேட்டாங்களா, கடவுள் மாதிரி உன்னை நினச்சிக்கோ, அப்படியே ஆகட்டும், வாங்கி கொடுத்துரு. சார் நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி துபாய்க்கு வருவேன் சார். துபாய் வருவேன், நான் அபுதாபி வருவேன். ஒவ்வொரு வாட்டி எங்கள் ஒய்ஃப் லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. நானும் சசின் சார் தான் போய் வாங்குவோம். சசி சாரே வித்தியாசமாக பார்ப்பார். ஏன்னா ஒரு வெளிநாட்டில் போயிட்டு நம்ம நாட்டில் கிடைக்காதது அந்த நாட்டில் கிடைச்சா அதுதானே வாங்கணும். துணி காய போகிற கிளிப்பெல்லாம் எழுதிருப்பான். சாருக்கு தெரியும், எடுக்கும்போது அவர் மூஞ்சி மாறிச்சு, இருந்தாலும் எல்லாம் துணி கிளிப்பெல்லாம் எடுத்துருக்கிறாரு. கேட்டது சார் லிஸ்ட்டு சார். மனைவி ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படியே ஆகட்டும், அப்போ தான் நீங்கள் தெய்வம். இல்லைன்னா சார் ஞாபகம் வச்சுக்க, இங்கே இருக்கிற ஆண்களுக்கு சொல்கிறேன், அவங்க ஏதாவது கேட்டால் வாங்கி தரலாமுன்னா கூட சொல்லிவிடுங்க, ப்ளீஸ் என்கிட்ட காசு இல்லை, வாங்கி தரேன், நிச்சயம், உறுதி, ஏதாவது சொல்லுங்கள். ஒன்றும் சொல்லாமல் வந்துடாதீங்க. 3 வாரத்துக்கு முன்னால் பூனாவில் ஒரு லேடி துபாய்க்கு கூட்டும்போது சொல்லிக்குது பர்த்டேக்கு. அவங்க ஹஸ்பண்ட் பாவம் துட்டு இல்லை போடுறது, இல்லைன்னு சொல்லி தொலைக்கல, கம்முன்னு இருந்துக்கிறான். பர்த்டே வந்துருக்குது, அன்றைக்கின்னு பார்த்து ஏதாவது பெரிய ப்ரெசண்ட்டாக கொடுப்பான்னு நினச்சிருக்குது. இந்த பையன் அதையும் கொடுக்கல. சார் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே பஞ்சு சார், மூக்கில் விழுந்துட்டுருக்கான், செத்துட்டான். உண்மையிலேயே செத்துட்டான். அது இத்தனைக்கு குத்து சண்டைலாம் தெரியாது அந்த அம்மாவுக்கு. அந்த துபாயோட ஆசை, நான் அதை படித்ததுலேருந்து இன்னும் தெளிவாயிட்டேன். நம்ம இன்றைக்கோ நாளைக்கோ இருக்கிறோம், அந்த பஞ்செல்லாம் தாங்க முடியாது. நான் இது உங்களுக்கு சொல்கிறது உங்கள் நன்மைக்காக, அப்புறம் உங்கள் இஷ்டம், எது வேணாலும் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். வித்தியாசமாக இருக்காங்க சார் பெண்கள். இப்போலாம் யூபியில் சம்பல்னு ஒரு மாவட்டத்தில் ஒரு விவாகரத்து கேஸு, பொண்ணு போட்டுக்குது, கல்யாணம் பண்ணு. ஜட்ஜி சொன்னார், அம்மா கல்யாணம் ஆகி 1 வருஷம் தானே ஆகுது, இதுக்குள்ளே எதுக்கு விவாகரத்து, பையன் ஏதாவது. இல்லை சார் போர் அடிக்குது வாழ்க்கை. ஏன் இருந்தாலும் ஒன்று கூட திட்ட மாட்டான் சார், எனக்கு எதிர்ப்பாக ஒன்றும் பேச மாட்டான். நான் எவ்வளோ எதிர்பார்த்து வந்து எது சொன்னாலும் ஆமான்ற மாதிரி ஒரு தலையாட்டி பொம்மையை வச்சுன்னு வாழ்க்கை கஷ்டம் வந்து உண்மையிலே நடந்தது. ஆக பெண்கள் சார், பெண்களுக்கு எப்பவுமே நம்ம மரியாதை தரோம், ஆனால் பெண்கள் அதை மறைப்பாங்க, நம்மளை மறந்துடும். குழந்தையிலேருந்தே பாருங்கள், இந்த பொம்பளை குழந்தைங்க துருன்னு இருக்கும்ல, அப்போ அந்த குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவோம், ஸோ கியூட் அப்படின்னு. இதே பையன் குழந்தை துருத்துன்னு இந்த குரங்கு வால், எப்பா எங்கேருந்து வேணும். ஒரு பெண்ணை, டீனேஜ் பொண்ணு கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா அது பேர் கம்பீரம். நம்ம கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா திமிரு. காலேஜ்லேயும் அப்படி தான் சார்.
ப்ரொஃபஸர் பாடம் எடுத்துக்கினே இருப்பார், திடீர்னு ஒரு பொண்ணு இப்படின்னும், எஸ் நான் கேள்வியை கேட்கும், வெரி குட் வெரி குட் வெரி குட் கொஸ்டின் அப்படின்னு பதில் சொல்லுவான். நம்ம எப்பவுமே கேள்வி கேட்க மாட்டோம், ஏன்னா புரிஞ்சால் தானே கேட்டு தொலைக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் புரியும், அதில் சந்தேகம் வரும் அப்படின்னுவோம். என்ன ஒரு சந்தேகம், சந்தேகம் சொன்னால் கோல்டு மெடல் வாங்கிடுயா உட்கார். சார் சென்னையில் வந்திருப்பீங்க நீங்கள், புடவை கடை இருக்குது டி நகரில், எல்லாம் 8 மாடி 9 மாடி தான். நீங்கள் அது உள்ளே போய் பாருங்கள் சார், கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர், ஆல் லேடிஸ் ஐட்டம்ஸ், எல்லாம் சாரி இது அது மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம். ஆம்பளைக்கு 8வது மாடியில் வச்சுருக்கான். அவனுக்கு தெரியும் எந்த நாயும் அது மேலே வராது. இதெல்லாம் முடிஞ்சு துட்டு கையில் துட்டு இருந்தால் தானே மேலே வர்றது. நான் போனேன் சார், அப்படியா போனால் ஜிலோனுக்குது. ஒரே ஒரு ஆள் உட்காந்துக்கிறான். எனக்கு என்ன பையனை பிடிச்சி தள்ளிட்டு இறங்கிட்டேன். அவ்வளோதான் நம்மளுக்கு மரியாதை. நீங்கள் நகை கடைக்கு போயிருக்கீங்களா? அவமானமாக இருக்கும் சார் ஒய்ஃபு கூட போகிறதுக்கு. ஒய்ஃபுக்கு மட்டும் ஸ்டூல் எடுத்து போடுவான் சார், நம்ம பக்கத்தில் அப்படியே நிற்கணும். ஏதோ மினிஸ்டருக்கு பின்னால் நிற்கிற எஸ்கார்டு மாதிரி. மேடம் இது பாருங்கள் மேடம், அது பாருங்கள் மேடம், 10,000 மேடம் சொல்கிறான். ஜூஸ் எடுத்துட்டு வந்து அதுக்கு கொடுக்குறான், நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. இது பாதி குடிச்சிட்டு எது அது மீந்து போனது உனக்கு தானே கொடுத்தான் குடி. 10,000 மேடம் சொல்கிறான். டேய் உன் மேடத்துக்கு காசே நான் தானே தர போகிறேன், ஒரு சார் சொல்லலாம்ல. அதான் இந்த கோயிலில் கூட பாருங்கள், அங்கே ஆண்கள் வரிசை பெண்கள் வரிசைன்னு இருக்கும். ஆண்கள் வரிசை காலியாக இருந்தால் பெண்கள் வந்து அங்கே நின்றுப்பாங்க, நம்ம கம்முன்னு இருக்கணும். ஆண்கள் வரிசையில் ஜாஸ்தி கூட்டம் வந்து பெண்கள் வரிசையில் இல்லை 2-3 தான் இருந்தது, நம்ம போன வச்சுக்க அக்கா தங்கச்சியோட பிறக்கல அப்படின்னும். ஏதோ அவங்க பக்கத்தில் நிற்கிறதுக்கு அதான் குவாலிஃபிகேஷன் மாதிரி. பெண்கள் எப்பவுமே அப்படி தான், நம்மளை நம்ப மாட்டாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் கவலைப்படக்கூடாது சார். எதுவாக இருந்தாலும் சரி நம்ப மாட்டாங்க. நானே நிறைய வாட்டி அது மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம வந்து சார் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், ஜிஎம் திட்டி, பர்சனல் ஹெச்ஆர் மேனேஜர் திட்டி, அவங்ககிட்ட திட்டு வாங்கின்னு நொந்து நூலாக போய் வீட்டுக்கு வரோம். நம்ம வீட்டில் நம்ம ராஜான்னு நினப்பு வரும் வர்றது தப்பு இல்லைல்ல. நம்ம வீட்டில் நம்ம தானே சார் ராஜா. ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு சொன்னேன், நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன், நான் கிட்ட வரும்போது பஸ்ஸு கிளம்பிச்சு, ரன்னிங்கில் ஏறிட்டேன் அப்படின்னு. நான் என்ன எதிர்பார்த்தேன், ரன்னிங்கில் ஏறினீங்களா ஏங்க, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிட போதுங்க அப்படிதான் கவலைப்படணும்ல. அதானே நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லை. ரன்னிங்க நீங்கள் அவமானமாக இருக்கும் சார். ஆமாம் உண்மையிலே ரன்னிங் தான், நகர்ந்துருக்கு. ரன்னிங் இல்லை, மூவிங். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆண்மகனும் சிங்கம், கரெக்ட் தான். ஆனால் அவங்க தான் ரிங் மாஸ்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே அப்படி தான். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒன்று சார், பாசிட்டிவ் மைண்டு யாருக்கு இருக்கோ அவன் வாழ்க்கையில் எப்போவுமே தோல்வி பெறுவது கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒன்று செய்ய, பூட்டு தயாரிக்கிற கம்பெனி தான் சாவியும் தயாரிக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது தான் திறமை. அது இல்லாமல் சும்மா பிரச்சனை. சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம ஊருக்கும் வந்துடுச்சு, எனக்கு வந்தது. நான் ஒரு காலத்தில் யூஎஸ் போகும்போதெல்லாம் அங்கே தங்கி இருக்கிற வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அப்போல்லாம் அவனை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும் சார். ஷார்ட்ஸ் போட்டுன்னு நம்ம கூடயே பேசிட்டுங்கிறான், நம்ம கூடயே சாப்பிடணுங்கிறான், இப்படி திரும்பி சாப்பிட்றோம், இப்படின்னா ட்ரெஸ் கோடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜாலி படுத்துக்கினே அப்படின்வான் மாரில் வச்சுன்னு. நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வேலை அமைய மாட்டேதுன்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது அது எவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டின்னு. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தது, தவிச்சிட்டேன். உண்மையிலே ஆம்பளைங்க சார் ஆஃபீஸுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போய் ஒரு 10 ஹவர் வெளில வந்துட்டு வரணும், அப்போ தான் அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் பொண்டாட்டி சரியில்லை, ஒர்க் பண்ணவே முடியாது. இந்த பக்கம் அதை விட்டுட்டு காலையில் டிஃபன் தராங்களோ இல்லையோ கிளம்பி போயிட்டோம் வச்சுக்கா ஆஃபீஸுக்கு. ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர், செனோகிராஃபரு, ரிசப்ஷனிஸ்ட்டு, ஜாலியாக பேசி இருந்துட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம்.
நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார். சின்ன ஹால் தான் எங்களுக்கு, 900 ஸ்கொயர் ஃபீட்டு சின்ன ஹாலு. நான் ஹெட்ஃபோன் வச்சுக்கினேன், ஏன்னா பிரச்சனை வரப்போகுது, சத்தம் வரக்கூடாதுன்னு ஹெட்ஃபோன் வைக்கிறேன். அது ஒரு தப்பா சார்? என் ஒய்ஃப் சொல்லினே போகிறா, எல்லாத்துலையும் ஒரு திட்டுத்தனம் உனக்கு அப்படின்றா. இல்லை என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் லேப்டாப் வச்சுருந்தேன். என்னோடய வைஸ் பிரசிடெண்ட்டு லேடி, அவங்க ஏர்லி 50s, அழகாக இருப்பாங்க உண்மையிலேயே, ரொம்ப படித்தவங்க, ஐஐடி மெட்ராஸு. அது வைஸ் பிரசிடெண்ட்டு அது மீட்டிங்க்கு வந்து காட்டன் சாரியோட ஃபுல் ஸ்க்ரீனில் அழகாக என் ஒய்ஃப் பார்த்துட்டா. அந்த அம்மாவை பார்த்துட்டுங்க இந்த பக்கமாக வந்து லேப்டாப்புக்கு அந்த பக்கமாக நின்று அது யாருன்னு கேட்குறான். உடனே சொல்லணும் நான் அந்த அம்மா படித்த அம்மா. பட் மிஸ்டர் மோகன்சுந்தரம், ஐ யூ நாட் கம்ஃபர்டபுள்? நோ மேடம், நோ இட்ஸ் ஓகே மேடம், நோ மேடம் அப்படின்னா. முடிஞ்ச உடனே கோவமாக திரும்புகிறேன். என் ஒய்ஃப் என் மேலே கோவப்படுறோம். அது நாங்கள் அது ஊரில் இருக்கிற பொம்பளைங்கிட்ட தான் பேசும்போது வாயெல்லாம் பல்லா பேசுகிறீங்க, என்கிட்ட பேசும்போது மட்டும் உருன்னு பேசுகிறீங்களே இல்லை. நான் சொல்ல, டேய் அந்த அம்மா மாதம் வேலை 1.25 லட்சம் சம்பளம் தருது, அதனால் சிரித்து பேசுகிறேன். நீ 1.25 லட்சத்தை பிடுங்குற, சிரிப்பு எப்படி வரும்? அது மாதிரி சார் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா நீங்கள் உண்மையிலேயே வெற்றி அடைந்தவர்கள். சில வாட்டி அந்த மாதிரி தான் இப்படி வருது. இப்போ 60 வருது, ஒரு வாட்டி கேட்குறா எங்கள் ஒய்ஃபு, எப்போ நம்மளுக்கு 60ஆம் கல்யாணம்? அது நம்ம கிழவன் சொல்லி காமிக்கிறாளா இல்லை சீரியஸாக கேட்குற? நான் சொன்னேன், இங்கே பார், நான் மீதி அவன் இது மாதிரிலாம் இல்லை, உண்மையிலேயே தப்பு சார். சில கல்யாணத்தில் பொண்ணுக்கும் பையனுக்கும் 15 வருஷம் டிஃப்ரெண்ட்லாம் கல்யாணம் ஆகிருக்கு சார். அப்போ அந்த ஆளுக்கு 60 வயசுனா அந்த அம்மா 45, 60ஆம் கல்யாணம் அதிகம் பண்ணிக்கணும் இல்லை? நான் சொன்னேன் இதெல்லாம் அநியாயம். பெண்களுக்கு நான் ரொம்ப சுதந்திரம் கொடுக்குறவன். அதனால் நம்ம வீட்டை பொறுத்தளவுக்கு உனக்கு எப்போ 60 சொல்லு, அப்போ தான் நம்மளுக்கு 60ஆம் கல்யாணம்னு. எனக்கு தெரியும் எப்படி சொல்ல போகிறதில்ல, உண்மை. செலவும் மிச்சம், முடிஞ்சு போச்சு. எல்லாமே அப்படிதாங்க. சில பேருக்கு சில தாட்டு, சில வாட்டி அது மாதிரி தான் கோச்சிப்பாங்க, நம்மளாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இல்லை அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்ல கற்றுக்கணும். என் ஒய்ஃபுக்கு எப்போவுமே எல்லா பொருளையும் அழகாக இருக்கணும். வச்ச இடத்துல எப்பவும் எடுத்த இடத்துல வைங்க, எது எடுத்தாலும் சார் கம்பராமாயணம் ரெஃபரன்ஸு. நான் வந்து இவரு ஒரு 4 புக்கு வச்சு தானே ரெஃபரன்ஸ் பார்ப்போம். அவள் அதை ஒத்துக்க மாட்டான். ஒரு புக்கு ஃபஸ்ட்டு வை, அடுத்த புக்கு எப்படிங்க அது பேர் ரெஃபரன்ஸாக? அது பார்த்தேன், ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது. ஒரு நாள் சொன்னேன், இங்கே பார், உன்னை கூட 20 வருஷம் முன்னால் வண்ணாரப்பேட்டையிலேருந்து எடுத்துன்னு வந்தேன், வச்சிடவா போயின்னு கம்முன்னு வச்சு. ஆக வாழ்க்கையில் பிரச்சனை வரும், ஆனால் வாழ்க்கையை பிரச்சனையாக நினைக்காமல் பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பித்து உங்களுடைய மோட்டிவேஷன், உங்களுடைய ஆம்பிஷன் மகிழ்ச்சி என்று இருந்தால் அது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும். இது முன்னுரை. நீங்கள் கண்டிப்பாக பட்டிமன்றம் முடிகிற வரையும் இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை. சரி, இன்றைக்கி ஒரு தலைப்பு ஒன்று வச்சுருக்கோம். இந்த தலைப்பை பற்றி சொல்லவே இல்லை, சஸ்பென்ஸ். அவங்க என்ன சஸ்பென்ஸ்? இனிது வாழ்க்கை இனிது. சரியா? எப்போ இனிது? நம்ம ஒரு காலகட்டம் எடுத்துக்கலாம். 2000க்கு முன்னாலா 2000க்கு அப்புறமா? இதுதான் இன்றைக்கி ஒரு தலைப்பு. இதில் நம்முடைய வீரமணி, செல்லம்மா வீரு, அவர் ஒரு குரூப்புடைய மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கார். அற்புதமாக பேசுவார். சின்ன வயசுலேருந்து பேசின்னு இருக்காராம். இது 3வது ஷர்ட்டு மாற்றிருக்காரு. முதல்ல ஒன்று போட்டிருந்தார், அப்புறம் ஒன்று. நான் சிங்கர்ஸ் தான் ட்ரெஸ்ஸு மாற்றுறாங்கன்னு நினச்சேன். இவர் திருப்பி ட்ரெஸ்ஸு மாற்றின்னு இது சரியாக இருக்கா, இவர் வேறு ஊற்றி விட்டுலே இருக்கார், இதை விட அது நல்லா இருக்குமேனு. அவர் வந்து இன்றுன்னு பேசுகிறாரு. அன்றேன்னு நம்ம அன்பு சகோதரி மைதிலி கணேசன், அந்த ஊர் பேர் என்னங்க? அங்கேருந்து வந்துருக்காங்க சார், ருவைத்துலேருந்து. நானே நேற்று மத்தியானம் தான் பரோட்டு வந்தேன், இவங்க நேற்று காலையிலே பரோட்டு வந்துட்டுக்கிறாங்க. நான் சென்னையிலேருந்து வரேன். இல்லை, ஒரு மணி அந்த ஊருக்கு போய் பேசினேன். என் அன்பு சகோதரர் காமராஜன் நண்பர் கூப்பிட்டு அபுதாபியில். நான் அபுதாபினா எனக்கு தெரிஞ்ச இடம்தான், ஒத்துக்கினேன்.
ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தேன் அபுதாபி. சூப்பர். இறங்கின உடனே ரிசீவ் பண்ணிவிட்டு, சார் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னங்க அபுதாபிக்கு வந்தாச்சு, டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பணும்னா? நான் சொன்னேன், தங்குற ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாமேண்ணே. அதையும் 250 கிலோமீட்டர் போனோம் சார். அப்படின்னா பாலைவனங்க, அப்படியே போனது. ஒரு அற்புதமான கூட்டம் அது. நல்ல ரசிகர் தான் சொல்கிறேன். இந்த அமீரகத்து ரசிகர்கள் எங்கே இருந்தாலும் சூப்பர் ரசிகர்கள், அதுதான் ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நல்லது. அவங்க அன்றே. அதுக்கடுத்து அந்த பக்கம் சிந்தூரி, அற்புதமான பேச்சாளர். இப்போ உடம்பு சரியில்லை, வந்ததுலேருந்து இருமின்னு இருக்காங்க. நல்ல பேச்சாளர், மேடை பேச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி மைதிலி மேடம் வந்து நல்ல பட்டிமன்ற பேச்சாளர். இதுக்கு முன்னாலேயும் என் தலைமையில் பேசியிருக்காங்க. ஒரு முறை பேசின பிறகு என் தலைமையில் பேச ஒத்துக்குனாங்கன்னா நான் பெட்டருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்கள், அவரை பற்றி சொல்லணுன்னா உங்ககிட்ட நம்ம சொல்ல வேணாம். ஒரு நல்ல பேச்சாளர், எல்லாத்தோட நல்ல சிந்தனைவாதி, நல்ல எழுத்தாளர். நான் கூட கேட்டேன், எப்படிங்க வேலை நடுவில் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுறீங்க? சார், எழுத்துன்றது ஒரு தவம். எங்கள் சொல்லுவேன், அந்த சுகி சிவம் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நீ கூட எழுதுறாருன்னாரு. ஏன் நானே எழுதிப்பாரு, ஏன் நானே எழுது, அப்போ தான் தெரியும் உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு. ஆமாங்க, எழுத்து பெரிய வரம். அது ஒருங்கே பெற்றவர், எழுத்தாளர், சிந்தனைவாதி, கவிஞர். நல்ல கவிஞர். அவரோட பையனும் பாருங்கள், ஆர்டிஸ்ட், பெரிய நல்லது ஒரு குடும்பம். இப்போ இவங்க 4 பேர், இவரும் அன்று தான் பேசுகிறார். சரி, இப்போ நம்மளுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் வச்சுப்போம். எது எழுந்து போகலன்றது வேற, எழுந்து போகல. இது இந்த 2000க்கு முன்னுன்னு பேசுகிறவங்க கிட்ட சொல்லணும். இப்போ 2000க்கு பின்னுன்னு பேசுகிறவங்களுக்கு 23 வருஷம்தான் இல்லை. இந்த முன்னுன்னு பேசுகிறீங்களா நீங்கள்? யார் நீங்கள்? 2 பேர் சார். இப்போதான் உங்களை சித்தலைவாதின்னு சொல்லல கிடையாது. இந்த முன்னுன்றவங்க ஒரு காலக்கெடு வச்சுக்கணும். நீங்கள் பாட்டுன்னு வந்து யுவான் சுவாங், அசோக சக்கரவர்த்தி, வாஸ்கோட காமா அதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு 30 வருஷம் வச்சுக்கலாம், ஒரு 70 to 2000. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லோரும் சீக்கிரம் முடிச்சுடுவாங்க. தீர்ப்புரையும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், தயவு செஞ்சு இருந்துட்டு போங்க. இந்த மாதிரி நம்ம கணேசன் சார் சொன்ன மாதிரி இது வந்து இல்லை, டிக்கெட்டுக்காக மட்டும் இல்லை, அமீரகத்தில் இருக்கிற தமிழர்களுடைய சந்தோஷத்திற்காக அவங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. சாதாரண டிக்கெட் போட மாட்டாங்க, ஸ்பான்சர் கிடையாது. ஸோ இதுக்குனுடைய வாடகை, எனக்கு ஃப்ளைட்டு எல்லாம் சேர்த்து தான். அதனால் வந்து இது வந்துட்டீங்க, இருந்து மகிழ்ச்சியாக பார்த்துட்டு போங்க. என்னுடைய முன்னுரைக்கு வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன்.